நான் இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணோன்னா நிறைய பேர் அவங்களோட ஷேர் பண்ணியிருந்தீங்க. சரி, அவங்களோட பேர் என்ன சொன்னேன், எனக்கு அவங்க பேரை சொல்லு. கில்லியன் பொஸ்னாஸ்கி. வாட்டு கில்லியன் பொஸ்னாஸ்கி. வாட்டு வாட்டு என் POP NAZSKY. கொசக்சி பசப்புகள் மாதிரி இருக்கு. இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம் வந்து ட்ரினிட்டி எக்ஸாமுக்காக லண்டன்லேருந்து எக்ஸாமினர்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அந்த இனிஷியல் ஸ்டேஜ் எக்ஸாமுக்காக தான் அவன் வந்து கிளம்புனான். ட்ரிச்சியில் தான் வந்து அவனுக்கு சென்டர். ஸோ நாங்கள் யாரும் பேரண்ட்ஸ் வந்து அவங்க கூட நாங்கள் போகலை. தனியாக தான் தம்பி வேனில் ஒரு 29 ஸ்டூடெண்ட்ஸோடு போனான். இந்த போஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நிறைய ஸ்டில் எனக்கு எடுத்தேன். ஏன்னா ஸ்கூலுக்கு டெய்லி யூனிஃபார்ம் நம்மளால் அதை பிள்ளைங்களை கேப்சர் பண்ணவே முடியல, வளர்ந்துட்டே போயிட்டுருக்காங்க. அதனால தான் மெயின் இந்த வீடியோ. அவங்க அக்கா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவ்வளோ பிடிச்சி வேற வா நெல்லு பாப்பான்னு சொல்லி அதை வேற நிற்க வச்சு எடுத்தேன். அவங்களுக்கு அது புரியல. பட் எனக்கு என்னென்னா, என் கிட்ஸ் வளர்ந்துட்டே இருக்காங்களே அப்படின்றதுக்காக தான். இப்போ சாமோட 2 வயசு 3 வயசு ஃபோட்டோ நான் எடுக்கணும்னா முடியுமா? வாய்ப்பு இல்லை இல்லையா? அதனால் இருக்கும்போதே அதை எடுத்துக்கணும். டைம் கிடைக்கிறப்பெல்லாம் எடுத்துக்கிட்டது. ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுச்சுன்னு ஓடுறா பாருங்க. இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சாம் ப்ளே பண்ணுறதும் வரும், மியூசிக் ப்ளே பண்ணுறதும் வரும். தேங்க்யூ. சாமி கியூட் கியூட் இல்லை, ஹேண்ட்ஸம். கிரேட்டடா, பூ மாதிரி வைக்கிறியாடா. 50-50 கொடுக்கலாம்ல? இன்னும் கொஞ்சம் கொடுங்க அவனுக்கு. 90 rupees இருக்கு. வைங்க. 190 கொடுங்க, 200 கொடுங்க அவனுக்கு. சாம் மொத்தமாக வைக்காதீங்க, அவன் எடுக்கும்போது விழு தட்டிடுவான். அப்படிலாம் இல்லை சாம், ரொம்ப கேர்ஃபுல். அந்த பாக்கெட்டில் ஒன்று வச்சுடுங்க, இந்த பாக்கெட்டில் ஒன்று வச்சுடுங்க. சாம் கவுண்ட் பண்ணிக்கோ. இப்போ எவ்வளோ வச்சுருக்கீங்க? 100. இதில் ஒரு 90. அவ்வளோதானா? போதும். ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்கு உனக்கு. போதுமாப்பா? அதுக்காக அண்ணன் கூட வெளில போய் சுற்றக்கூடாது. எதா வேணா கரெக்டாக ஓடுத்து வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. யாரு? அந்த ப்ளஸில் ஆரம்பிச்சு. சரி, உனக்கு 190 இருக்குது, 290 கொடுத்து விடுங்களேன். மிச்சம் கொண்டு வருவான். அங்க வெளியில விட மாட்டாங்க. ஏன் தம்பி ஏன் அதை மாற்ற? பை சொல்லமா. பை. இரு, நான் உனக்கு கீழே வந்து ஃபோட்டோ எடுப்பேன். போ. இரு தங்கம். இது செமையா இருக்குடா. இருடா வரேன். சாம் ப்ளீஸ், எனக்கு இங்கே வந்து ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் கொடுத்துருப்போ ப்ளீஸ்டா. மறந்துட்டேல நீ அதை அந்த இடத்துல இது பண்ணதை. மாஸ்டர் வந்து ஃபுல் ஹேண்ட் தான் வைக்கணுன்னாங்கன்னா ஃபுல் ஹேண்ட் வச்சுக்கோ. ஓகே. வெயிட், இங்கே வா. இந்த இடம் நல்லா இருந்துச்சு. எஸ், எவ்வளோ கெஞ்சி நான் அந்த போஸ் கொடுடா அப்படின்னு சொல்லி கெஞ்சி எடுத்தேன். ஃப்யூச்சரில் இதெல்லாம் என்னம்மா இப்படி இருக்குன்னு கூட என்னை திட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு. பட் எனக்கு ஆனால் மிஸ் பண்ணுறேங்க. குட்டி பையனோடது வந்து போயிடுது அப்படின்னு. அப்புறம் அவங்க அப்பா கூட்டிகிட்டு போகிறதுக்காக லாஸ்ட் இதில் எல்லாம் செக் பண்ணி எடுத்து வச்சிட்டியாப்பா அப்படின்னு நான் கேட்கும்போது எடுத்த வீடியோ தான். குட்டியாக உட்காந்துருக்கான். நாளைக்கு இதே இடத்துல பெரிய அளவு வளர்ந்துட்டான் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி பையனை எடுக்க முடியாதுல்ல வீடியோ. அதுக்காக நான் வந்து எடுத்தது தான் அந்த வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே எடுத்து வச்சிட்டியா, என்ன பண்ணேன் அப்படின்னு நான் செக் பண்ணுறதுக்காக எடுத்த வீடியோ தான் இது. ஆல் தி பெஸ்ட். பத்திரமா வந்துட்டு வரும். நல்லா ஸ்பூன்லாம் எடுத்து வச்சாங்க அவனுக்கு. சாம் டிஷ்யூஸு ஸ்பேர் ட்ரெஸ் கொடுக்கலையே. ஸ்பேர் ட்ரெஸ் எடுத்தாச்சா? லவ் யூ. பாய் 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 பாய். இது பார்த்திங்கன்னா ஈவினிங் அவங்க வந்து வேனில் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. நாங்கள் பேரண்ட்ஸ் வந்து அவங்க கூட போகலை. ஆக்சுவலி தனியாக கூட்டிகிட்டு போகிறாருந்தா கூட்டிகிட்டு போகலாம். அவங்க அக்காவுக்கு விருப்பமே இல்லை தனியாக தம்பி அனுப்புறதுக்கு. பட் 29 ஸ்டூடெண்ட்ஸ் போனாங்க. அவங்கள நம்ம பிள்ளை மட்டும் என்ன ஸ்பெஷலாக நம்ம போகிறது, இப்படியும் போய் பழகட்டுமேன்னு சொல்லி தான் நாங்கள் விட்டுருந்தோம். அப்புறம் வேன்லேயே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் தம்பிக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அவன் மூஞ்சி பார்த்தாலே உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்குது தெரியும். அவ்வளோ ஹாப்பியாக இருந்தான். இவ்வளோ லாங் டியூரேஷனில், அதாவது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நாங்கள் அவனை விட்டுட்டு இருந்ததில்லை. ஆனால் தம்பி வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணான். அதில் ஏதோ பாட்டெல்லாம் நிறைய போட்டு விட்டாங்களாம், ஏதோ ஸ்பீக்கர் இருந்துச்சு, இது பண்ணிச்சுன்னு அப்படி என்ஜாய் பண்ணி அவன் வந்தோன்னா நான் என்ன பண்ணேன் இது பண்ணேன்னு நான் கேட்கும்போதே அவன் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த விதத்தை வச்சு நான்
தோணுச்சு. ஓகே, பையனுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி சில நேரங்களில் பாதுகாப்பாக இருக்காங்கன்னு தெரிஞ்சே இருக்கும்போது நம்ம தனியாக விடுறது தப்பு இல்லைன்னு நானும் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வர்ற வரைக்கும் புலம்புன்னு புலம்பிகிட்டு இருந்தேன் நான். பட் அதுக்கப்புறம் அவனை நேரில் பார்த்தோன்னே எனக்கே நிம்மதியானுச்சு. கடவுளோட கிருபையால் அவன் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக அந்த இனிஷியல் ஸ்டேஜ் அந்த கிரேடை வந்து முடிச்சுட்டு வந்துட்டான். லண்டன்லேருந்து ட்ரினிட்டி காலேஜிலேருந்து அவனுக்கு எக்ஸாமினர் வந்திருந்தாங்க. அந்த பேர் கூட ஏதோ சொன்னால் எனக்கு அது பேரே வாயில் நுழையில. ஒரு லேடி தான், அம்மா நீங்கள் வேணால் கூகுள் பண்ணி பாருங்கம்மா அப்படின்னா. இவன் தான் லாஸ்ட் பேர். அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க இருந்தாங்க. ஏன்னா கிரேட் 3, 2, 1 அப்படிலாம் போயிட்டு இனிஷியல் கிரேட் இருக்கவங்கள லாஸ்ட்டாக தான் அது பண்ணாங்க. 4 தான் தம்பியோட டைம். அவங்க சார்ட்லேயே அந்த டைம் தான் கொடுத்துருந்தாங்க. பட்டு இவன் ரொம்ப என்ஜாய் பண்ணான். சாப்பாடெல்லாம் வீட்டிலேருந்தே கட்டி கொடுத்து அனுப்பிட்டோம். அவனே மெனு சொன்னான், எனக்கு புளி சாதம் வேணும், எனக்கு வந்து தயிர் சாதம் வேணும், எனக்கு உருளைக்கிழங்கு நீங்கள் செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னலாம். இதெல்லாம் கனவா நனவானே தெரில. நான் எங்கள் அம்மா கிட்ட கேட்ட காலம் போய் என் பிள்ளைங்க என்கிட்ட கேட்டு நான் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன்றப்போ அவ்வளோ ஹாப்பி. ஸோ எல்லா விஷயத்தையும் எங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தான். அம்மா நான் உங்களை மிஸ் பண்ணேன், அப்பாவை மிஸ் பண்ணேன், அக்காவை மிஸ் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மெயினாக சாம் குட்டிக்கு இன்னும் 2-3 வருஷத்தில் அந்த வாய்ஸ் சேஞ்ச் ஆகும்ல, அந்த நேரத்தை மட்டும் என்னால் நினச்சே பார்க்க முடியும். இந்த போஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. உட்காந்துருக்கும் போது வீடியோ எடுத்தேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் மணி சொல்ல மறந்துட்டேன். 190 ரூபா அவங்க அப்பா கொடுத்து விட்டாரு. 125 ரூபா வந்து திரும்ப கொண்டு வந்துட்டான். அதில் ஏதோ வாங்கினேன்னு சொன்னான். சாக்கோப்பை இன்னொரு லேஸ் இது மட்டும் வாங்கினம்மா அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் பேசுறது கேளுங்க. டிஸ்கோ லைட்டு, ஜேபிஎல் ஸ்பீக்கரு அதெல்லாம் இருந்துச்சு. கனெக்ட் பண்ணி விட்டு ரூம் லைட்டு, பவர் ஹவுஸு அதுன்னு போட்டிருந்தாங்க பாட்டு. பவர் ஹவுஸ்னு என்னது? ஒரு பாட்டு. பவர் ஹவுஸ்னு ஒரு பாட்டு இருக்கா பாப்பா? என்ன பாட்டு அது? அது ரஜினி பாட்டு, கூலி படத்தில் வரும். ஓ கூலி பாபா அதுவாடா? அதுக்கேண்டா பவர் ஹவுஸுங்கிறீங்க பேர்? அப்புறம் மோனிகா போட்டாங்க. டான்ஸ் ஆடினியப்பா? ஏய் சாம அடிக்காமிடா. ஏதாச்சுமா அந்த அளவுக்கு எதாவது இல்லை. சாம் குட்டி கொண்டு போனேன் ஸ்நாக்ஸு இது எல்லாமே டிஃபன் பாக்ஸில் தான் எடுத்துகிட்டு போனான். இதெல்லாம் ஏன் நான் எடுத்து வச்சுக்கிறேன்னா, இந்த குட்டி நாய் வளர்ந்துடும். நான் இதை வீடியோலாம் ஷேர் பண்ணோன்னா நிறைய பேர் அவங்களோட இதை ஷேர் பண்ணியிருந்தீங்க. என் பசங்க வளர்ந்துட்டாங்க, காலேஜ் போகிறாங்க, மிஸ் பண்ணுறோம், என் பசங்க இப்போ எதுவுமே என்கிட்ட பேசுறதில்ல அப்படின்னலாம். நீ அம்மாட்ட எப்போவுமே பேசுவியா? இதே மாதிரி பேசுவியா? இன்னசென்ட்டாக பேசுவியா? நீ இன்னசென்ட்டாக பேசுறியா? செம்மையாக இருக்குது சாம். உனக்கு ஒரு டீனேஜ் வரும்போது அம்மா அந்த வீடியோலாம் அப்படியே போட்டு காமிப்பேன் பாரு. அம்மா வேண்டாம்மா அப்படி சொல்லுது பாரு. நீ சொல்லியா இல்லையா? எல்லாரும் சிங்காரி பாட்டுலாம் போட்டாங்க. இந்த பாப்பா சிங்காரி பாட்டு. சிங்காரினா சிங்காரி சரக்கு, நல்ல சரக்கு அதா இல்லை, டியூடு படத்தில் வரும்ல, சிங்காரி என்ன கொஞ்சம் சிக்காம சிக்க எடுத்தா அந்த பாட்டு. எக்ஸாமில் போய் நீ உக்காந்தோடனே என்ன சொன்னாங்க? ப்ளே பண்ண சொன்னாங்க. அப்புறம் 3 பாட்டையும் போட்டேன். எக்ஸ்ட்ரா எந்த கேள்வியுமே கேட்கலையா அவங்ககிட்ட? டெக்னிக்கலாக தான் கேட்டாங்க. டெக்னிக்கலா? அந்த தேரிலாம் கேட்டாங்க. தேரி எல்லாமே ஆன்சர் பண்ணிட்டியா? ஆன்சர் பண்ணிட்டேன். சிரிச்சாங்களா? ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஃப்ரெண்ட்லியாவா? எல்லாருமே அப்படியே சொன்னாங்க. ஸ்ட்ரிக்டாகவே இல்லை. ஃப்ரெண்ட்லியானா எப்படி? ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் உருன்னு இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்களோ? சரி, இப்போ இதெல்லாம் போட்டு காமிச்சோன்னே நீ அவங்கக்கிட்ட நீ கேள்வி கேட்கலையா எதுவுமே? ஏன்? சரி, அவங்களோட பேர் என்ன சொன்ன? எனக்கு அவங்க பேரை சொல்லு. கில்லியன் பொஸ்னாஸ்கி. வாட்டு? கில்லியன் பொஸ்னாஸ்கி. வாட்டு வாட்டு சொல்லுடா ப்ளீஸ்டா. வாட் இஸ் தட்? கூகுளில் போட சொல்லுங்க. கூகுள் பண்ணணுமா? யார் அவங்களோட பேரையா? ஸ்பெல்லிங் தெரியணுமே அதுக்கு. சொல்டா, ஒரு லில்லிக்கு பேர் வச்சு விட்ருவோம். GILLIAN கில்லியன். POP NAZSKY. கொசக்சி பசப்புகள் மாதிரி இருக்கு. உன் அம்மா அப்படித்தான் பேசுவேன். ஓகே,
நீ பெரிய கில்லியன்ட்டு போயிட்டு வந்தாலும் நான் கொசக்சி பசப்புகள் தான் சொல்லுவேன். கொசக்சி பசப்புகள் அப்படின்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? கொசக்சி பசப்புகள் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்தியா? ஃப்ரெண்ட்ஸா? அது என்ன படம்? நண்பன். ஓ, நான் இங்கிலீஷில் சொல்லிட்டனோ? அது பேர் என்னடா? இந்த இதுடா, இது விஜய், அப்புறம் இன்னும் ஒரு 2-3 இது அவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்கல்ல அதில். அந்த இவங்க பேர் கொசக்சி பசப்புகள். அந்த யார்? அந்த ஒரு வாத்தியார் பேர் அதான். நான் அந்த வீடியோவை யூடியூப்பில் போட்டுக்கட்டுமா? அப்போ தான் அம்மாவுக்கு இது டெலீட் ஆகாது, அப்படியே இருக்கும், ஞாபகமாக இருக்கும். மாஸ்டர் சிக்கன் பிரியாணி கிரில்ல தான் சாப்பிட்டாங்க கடையில் இருந்து. அது பிடிச்சிருந்துச்சு, அம்மா சமைச்சது பிடிச்சிருந்துச்சு, நான் சமைச்சது தான். இந்த சண்டே நம்ம கிரில் பண்ணுவோமா? அவனில் பண்ணலாம். அவனில் பண்ணலாமா? ஹலோ, லெக் பீஸ் மட்டும் பண்ணுவோமா? ரொம்ப கறிக்கிறாம. ஓகே, கேட்டேன்னு சொல்லி சில பாட்டை வந்து இங்கே எனக்கு ப்ளே பண்ணி காமிச்சாவன், அதை பாருங்கள். சாம் ஸ்டீவ், சாம் ஸ்டீவ், ப்ளே பண்ணி காமிங்க சாம் ஸ்டீவ் அம்மாக்கு. வாட் ஆர் யூ டூயிங்? ஓகே, ஓகே. அவனே வந்து யூடியூப்லேருந்து நோட்ஸ் எடுத்து சில சாங்ஸ்லாம் எனக்கு பிடிக்கும்னு போடுவான். அது இதில் கொஞ்சம் போட்டிருக்கான் பாருங்கள், அவங்க அப்பாவோட சேர்ந்து. என் அம்மாக்காக ஏதாவது ஒன்று சொன்னா? வாவ் சாம், ரொம்ப தம் தம்முன்னு இருக்கே. அப்புறம் அவங்ககிட்ட இல்லைடா தும்னு ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்னு சொன்னால் அவங்க அப்பா அம்மாவும் பையனும் இன்றைக்கி விட மாட்டீங்க, நான் பக்கத்தில் உட்காந்துறேன்ட்டு அவர் உட்காந்துட்டாரு. அப்போ நான் ஒரு சாங் கேட்குறேன் அப்படின்னா, அவன் லாஸ்ட் பர்த்டேக்கு எனக்கு வந்து ஹாப்பி பர்த்டே சாங் இது ப்ளே பண்ணான். அவனுக்கு வந்து ராஜராஜ சோழன்னா அவ்வளோ உயிர். அவங்க அப்பா அதை விட நான் இது ப்ளே பண்ணுவேன்ப்பா, நீங்கள் பாடணும்ப்பா அப்படின்னு சொல்கிறது அவனோட ஒரு பெரிய ஆசையாக இருக்குது. அவர் சொன்னார், நீ நல்லா கற்றுக்கோ, அதுக்கப்புறம் இப்போ இனிஷியல் ஸ்டேஜ் தானே, குட்டி பையன் தானே. நோட்ஸ் எல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் அவனே வந்து நோட்ஸ் எடுத்து அவனே வந்து இது பண்ணிடுவான். நோட்ஸ் இல்லாமல் அவனால் ஒன்றுமே இது பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நான் வந்து அவனை கொஞ்சம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன் வேறு ஒரு மியூசிக் கிளாஸில் போட்டு. இது வந்து ஆரோன்னு சொல்லிட்டு தஞ்சாவூரில் சூப்பரான ஒரு மாஸ்டர் கிட்ட, C2C அகாடமின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட தான் நான் விட்டுருக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவனுக்கு ஆர்வம் அதுதான் இதில், என்னோட விருப்பம் என்னோட இதெல்லாம் கிடையாது. அதுமாதிரி பாப்பாவுக்கு வந்து டான்ஸ் வந்து நானாக தான் அவளுக்கு வந்து என்னோட விருப்பத்தை இது பண்ணேன். அவளுக்கும் விருப்பம் இருந்தது, பட் அந்த அளவுக்கு ரொம்ப விருப்பம்னு சொல்ல முடியாது. நான் இப்போ இவன் ப்ளே பண்ணடா நான் ஒன்று இம்மிடியேட்டாக ப்ளே பண்ணுறான். ஆனால் அவள் வந்து டான்ஸ் ஆடி காமி பாப்பா ப்ளீஸ் பாப்பா அப்படின்னு சொன்னால் கெஞ்சணும் அவள்கிட்ட. அப்போ ஏதாவது ஒரு 2-3 ஸ்டெப் போட்டு காமிப்பா, அவ்வளோதான். மற்றபடி தம்பி இது பண்ணுற மாதிரி அப்படியே டக்குன்னு வந்து பண்ண மாட்டான். இப்போ அடுத்து அவன் ப்ளே பண்ணியிருப்பான் பாருங்க. ஓகே மை டியர். பார்த்தீங்களா? யாருமே காப்பிரைட் இஷ்யூ பண்ண முடியாதே, என் பையன் வாசிக்கிறனே. சொல்லு. என்னப்பா? ஏன்பா வேற என்ன வேற ஏதாவது வாசிக்காமடா? கை வந்துச்சுன்னா உனக்கு தொடக்கிறதுக்கு. டேய் சாம், என்ன வாசிக்க போற? ஓ,
உங்கள் அப்பாவை பாட வச்சு நீ வாசி. அப்பா பாட சொல்லுவோமா? ராஜராஜ சோழன் நான் பாடுறேன் சாம். ம் அப்படியே கொஞ்சம் வோக்கல் போட்டுகிட்டே வந்து இது பண்ணி வச்சுக்கேன், வாசிச்சேன்னு வச்சுக்கோ, வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் இது ஊரும் பிளட்டு தானே இப்போ நீ வாசிச்சேன், இன்னொருத்தர வாசி, நல்லா இருக்க மாதிரி இருக்கு. Wow, it's super, Sam. Sam, so happy. Keep it up, okay? அவங்க ஒரு வெட்டிங் கிளம்பிட்டாங்க, ஃபாதரும் சன்னும். பாய் மோ. பாய் சாம். சொன்னுக்கிட்டும் சூப்பராக பண்ண, தேங்க்ஸ் அம்மாக்காக நீ வாசிச்சதுக்காக. ஓகே, பாய் தங்கம். ஷூஸ் போட்டுக்கோ, மழை வருது பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ சமத்தா அவங்க அந்த ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு 2 பக்கமும் ஷோல்டரை தொடச்சிட்டு அழுகு பண்ணிட்டு வருவான். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப சமத்தா வந்துட்டான். அதுக்கப்புறம் போஸ் கொடுறா தம்ப்நெயிலுக்கு வைக்கலாம் அப்படின்னு அவன் தான் கீபோர்டு எடுத்து இப்படி சாய்ச்சி வச்சான், அப்புறம் இப்படி பிடிச்சான், என்னென்னமோ செய்கிறான். சரி நான் அப்படியே வந்து இது பேர் என்ன ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டேன் நான். இந்த வீடியோ வந்து உண்மையிலே இன்னொரு 3 years 4 years கழித்து நான் பார்க்கும்போது எனக்கு இது ரொம்ப பெரிய சொத்தாக வந்து எனக்கு தெரியும். ஏன்னா அதான் சொல்கிறேன், இந்த குழந்தை பருவம் கண்டிப்பாக அவங்க அந்த ஒரே ரீசனுக்காக தான் நான் இதை எடுத்து வச்சுக்கிறது. ஏன்னா பாப்பா ஃபஸ்ட்டு வந்து தட்டுக்களி வச்சு ஜதி இது பண்ணும்போது அவள் அந்த வீடியோ முதற்கொண்டு என்கிட்ட இருக்குது. அவள் 8 வச்சு எடுத்த வீடியோ என்கிட்ட இருக்குது, நடந்த வீடியோ. அதெல்லாமே எனக்கு இப்போ பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதனால் நான் வந்து என்னோடய மெமரிஸ்க்காக தான் இந்த வீடியோ வந்து நான் பண்ணது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்லேயும் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா நான் தொடர்ந்து சொல்கிறது தான், சின்ன விஷயங்களை கூட விட்டுறாதீங்க. எத்தனை வயசானும் நம்மளுக்கு குழந்தைங்க தான், ஆனால் அந்த குட்டி விஷயமும் போயிடும் நம்மளுக்கே. இப்போ போன வருஷம் உள்ள வயசுக்கும் இந்த வருஷம் உள்ள வயசுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அதனால் நம்மளோட ஃபோட்டோஸே நம்மளுக்கு அதை சொல்லும். ஸோ மெமரிஸ் ரொம்ப முக்கியம். அதுக்காக நான் எடுத்து வச்சுருந்த வீடியோ தான். பொறுமையாக ஃபுல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி போஸ்லெல்லாம் எப்போயாவது தான் வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கிறது, அதனால தான் நான் நிறைய இங்கே எடுத்து வச்சுட்டேன். நார்மலான கேமராவில் தான் எடுத்தேன், பட் ரொம்ப அழகாக வந்திருக்கேன். பேக்ரவுண்ட்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.